Close all your notebooks. அப்படியே மைண்ட்குள்ள லைட்டா பாயிண்ட்ஸ்ல ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஞாபகம் இருக்கா? அப்ப ரீகால் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணலாமா? நோடெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டியா? நோட க்ளோஸ் பண்ண, பேப்பர் க்ளோஸ் பண்ண தனியாக சொல்லுமா? சொல்லு. ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? நேற்று கம்பெனிஸ் ஆக்டா ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம். எந்த இயர்ல ஆக்ட்ல எனாக்ட் பண்ணாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் கம்பெனிஸ் ஆக்ட்ன்றீங்க, தூங்குறீங்க. அப்போ கரெக்டா? எக்ஸசைஸ் கொடுக்கலாமா? ஏஞ்சி தலைக்கீழ நில்லு, தலைக்கீழ நட, இப்படி கொடுக்கலாமா? சரி சொல்றீங்க, கேட்க சொல்றியா? இன்னைக்கு பயங்கர இம்பார்ட்டண்டா ஒரு டாபிக் நான் எடுக்க போறேன். ஓகே, ஆக்சுவலி இது வந்து டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அப்புறம் தான் இன்கார்பரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க புக்ல. பட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்லாம் எடுத்தேன்னா அது ஒரு 2 hours ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் நான் இன்கார்பரேஷன் எடுத்தா நீ தூக்குற ஸ்டேஜ்ல இருப்பல, பிரேக் அப்புறம். அப்போ உன் மைண்ட்ல இது ஏறாதுன்ற ஒரே காரணத்தினால டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். நான் இப்போ இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனி எடுக்க போறேன். ஓகே, லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனி நான் எடுக்கும் போதே என் கூட நீங்க படிக்க போறீங்க. படிச்ச கையோட இதை எழுதி காமிச்சு நான் சைன் பண்ணிட்டு தான் அடுத்த சாப்டர், நான் அடுத்த டாபிக்ல நான் போவேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டில் யோர் ஃபைனல்ஸ். இன்கார்பரேஷன் கம்பெனி எப்படி இன்கார்பரேட் பண்றாங்கன்றது நான் இப்ப என்ன டீச் பண்றேனோ அதே தான் இன்ட்ரோட செகண்ட் சாப்டர்ல இருக்கும். ஓகே, அதே தான் உனக்கு ஃபைனல்ஸ்லயும் வந்து SPOMல இருக்கும். ஓகேவா? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? அப்ப நான் டீச் பண்ணது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ படிக்க போறது இப்ப ஃபவுண்டேஷனுக்கும் படிக்க போற, இன்டர்க்கோ படிக்க போற. ஃபைனல் வந்து ஆன்லைன் விட்டுரு. ஓகே, பட் ஃபவுண்டேஷனுக்கும் இன்டர்க்கோ இது நேர்ல எழுத வேண்டிய பேப்பர் தானே. கரெக்டா? அப்ப நான் இப்ப டீச் பண்றது டில் இன்டர்மீடியட் வரைக்கும் இந்த இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும். அதை நீ ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கையோட உட்காந்து என் கூட படிக்க போறீங்க. கையோட எழுதி காமிச்சிட்டு தான் நான் அடுத்த டாபிக் குள்ள போவேன். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? இந்த ஒரு क्वेश्चन மட்டும் புரியுதா? क्वेश्चन பேர் என்னது? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ரீகால் பண்ணலாமா? நேத்து படிச்சது எல்லாமே எத்தனை ஆக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன் உனக்கு. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்ப நான் பார்லிமெண்ட் கிட்ட போய் ஒரு ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுவேன்னா அந்த ப்ரொபோசல் பேர் என்னது? ஞாபகம் இருக்கா? அந்த பில் வந்து நான் போய் பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணும்போது அது லோக்சபாவிலயோ ராஜ்யசபாவிலயோ பாஸ் ஆச்சுன்னா then it becomes a law. When that law is enacted and when it is implemented then it becomes an act. இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எத்தனை ஆக்ட்ஸ் இருக்கு ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு? வாயத்தோர. What are the 6 acts we have? First one, Indian Contract Act was enacted in the year 1870. Second enacted Sale of Goods Act was enacted in the year 1930. Third enacted Indian Partnership Act. Why thora? Indian Partnership Act was enacted in the year 1930. Fourth enacted திருப்பி சொல்லு. Limited Liability Partnership Act in the year next என்ன ஆக்ட் பார்த்தோம்? கம்பெனிஸ் ஆக்ட் எந்த இயர்? 2003. நெக்ஸ்ட் என்ன ஆக்ட் இருக்கு? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எந்த இயர்? 80. திருப்பி ஒரே வாட்டி சொல்றியா? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்,
Indian Partnership Act, Limited Liability Partnership, Companies Act, Negotiable Instrument Act. நம்ம என்ன ஆக்ட் ஸ்டார்ட் பண்ணோம்? வாயத்தோர Companies Act was enacted in the year. What defined company? This act now 2013. Previous law now 1956 act. Clear இருக்கீங்களா? எத்தனை செக்ஷன் நம்பர்ஸ் இருக்கு? வாயத்தோர எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு? எத்தனை ஷெட்யூல்ஸ் இருக்கு? ஞாபகம் வச்சிருக்கியா? क्वेश्चंस கேட்கலாமா? So the first question, யார் யாருக்கெல்லாம் கம்பெனிஸ் ஆக்ட் applicable? ரெஜிஸ்டர்ட் கம்பெனில இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? திருப்பி ஒரு வாட்டி சொல்லி, யார் யாருக்கெல்லாம் கம்பெனிஸ் ஆக்ட் applicable? ஒரு 4-5 பேர் வாயை திறக்காம இருக்கிறதுனால திருப்பி கேட்கறேன். திருப்பி சொல்லி, யார் யாருக்கெல்லாம் கம்பெனிஸ் ஆக்ட் applicable? What are the features of company? Separate legal entity na? Perpetual succession na? Continuity of what? Company will be there for a longer period. Limited liability na? What is the liability? Unpaid value of shares plus guaranteed amount. Next, artificial legal person na, நம்மள natural persons, companies artificial legal persons. அதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா, it cannot be birth, it cannot marry. இதெல்லாம் வந்து நீங்க எழுதிக்கோங்க பாயிண்ட்ஸ். Have you understood? அதெல்லாம் உங்களுக்கு நோட்ஸ் நேத்து கொடுத்துட்டேன், அதுலயே நான் கிளியரா போட்டிருப்பேன். கிளியரா இருக்கீங்களா? லாஸ்ட் பாயிண்ட் என்னது? காமன். காமன் seal as per the act compulsory optional? As per the act compulsory. எப்ப அது ஆப்ஷனலா மாறுச்சுன்னு கேட்டா 2015 amendment தான் என்னவா மாறுச்சு? அப்ப if a company is not having common seal அப்படினா, அப்ப what you have to do? 2 persons have to sign the document. Who are the 2 persons? Company secretary and director. If there is no company secretary அப்படினா 2 directors have to sign. Clear இருக்கீங்களா? Next என்ன கான்செப்ட் பார்த்தோம்? Corporate. What do you mean by corporate veil theory? Owner business is different from its owners. அதாவது வேலி போட்டு அடைச்சு வச்சோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? சம்டைம்ஸ் அந்த வேலி என்ன பண்ணுவோம், நம்ம தூக்கிட்டு ஓடி போயிடுவோம். கரெக்டா இல்லையா? That is called as what? Lifting of corporate veil. When shall the corporate veil be lifted? First point. Tax evasion. Subsidiary company as agent. Avoid legal obligation, illegal or improper purpose. Once again. அப்ப நேத்து வரைக்கும் எடுத்ததுல நீங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நம்பலாம். எக்ஸாம்ல क्वेश्चन கேட்டாங்கன்னா நீங்க எழுதிருவீங்க. என்னைக்கு எக்ஸாம் எழுதுவீங்கல்ல? நியூ ஃபவுண்டேஷன் டென்ஷன் ஆயிடாதீங்க. இதெல்லாம் வந்து இந்த ஓல்டு சைக்கோஸ்க்கு வந்து எக்ஸாம் போயிட்டு இருக்கு, அதனால ஓகேவா? ஸோ டியூஸ்டே டெஸ்ட்டை நீங்க ஒழுங்கா எழுதிடணும். கரெக்டா? மோஸ்டா நான் கேஸ் ஸ்டடிஸ் இந்த வாட்டி நான் வந்து இது பண்ண போறது கிடையாது. ஓகே, உனக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் நான் கேட்க போறேன். அந்த டைரக்ட் கொஸ்டின்ஸ் நீ படிங்க ஃபர்ஸ்ட். கேஸ் ஸ்டடிஸ் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும் உங்களுக்கு. Have you understood? டைரக்ட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க?
வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி இப்படி கேட்பாங்க. ஓகே, இது மாதிரி ஒரு 5 to 6 questions கொடுத்து அதை மட்டும் தான் நீங்க எழுத போறீங்க. அந்த கொஸ்டின்ஸை நீங்க ப்ராப்பரா எடுத்துங்க. கேஸ் ஸ்டடிஸ் இந்த வாட்டி மோஸ்டா வேண்டாம். நான் முடிச்சாலுமே பரவாயில்ல, கேஸ் ஸ்டடிஸ் ஒன்னு கேட்டா ஒன்னு பேப்பர் அவ்வளவுதான். ஓகே, அதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன். கேஸ் ஸ்டடிஸ் இந்த வாட்டி நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறது கிடையாது. டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறேன். அதை மட்டும் மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. Have you understood? Have you understood? Shall we all start? Shall we all start today's topic? What is the today's topic? சொல்ல பார்க்கலாம். Incorporation of திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லு. Incorporation of companies. What is this incorporation of companies? I already told you. Companies incorporated under this act அப்படின்ற ஒரு பாயிண்ட் படிக்கும் போதே இன்கார்பரேஷனா என்ன நான் டீச் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? வெரி குட். இன்கார்பரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லு பார்க்கலாம். அப்போ ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே, நம்ம கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா அப்ப அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பெருசா கொடுத்திருப்பாங்க. ஒரு 4-5 பக்கத்துக்கு பயங்கரமா நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். Have you understood? Shall we all start? திருப்பி சொல்ல. What is the name of the question? Incorporation of Incorporation என்னது ஆக்சுவலா? ரெஜிஸ்ட்ரேஷன். வாயத்தோட ஒரு கம்பெனியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்றதா இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனிஸ் கீழே நம்ம படிக்க போறோம். அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி ஆப்ஷனலான்னு கேட்டா கம்பெனிஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. வாயத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல். திருப்பி சொல்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல். அப்ப கண்டிப்பா எல்லா கம்பெனிஸ்மே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்பதான் அவங்களால வந்து எக்ஸிஸ்டே ஆக முடியும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே நான் டீச் பண்ண போறேன். ஓகே, ஜென்ரலா மேனுவலா இருக்க ப்ரொசீஜர்ஸ் தான் இப்ப படிக்க போறோம். பட் பிராக்டிகலா பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் இப்ப நம்ம ஃபாலோ பண்றோமான்னு கேட்டா 90% கிடையாது. ஓகே, ஏன்னா எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா எலக்ட்ரானிக் திங்கா கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இப்ப MCA போர்ட்டல்ல போனாலே உன்னால எல்லா இன்கார்பரேஷனுமே பண்ண முடியும். அது LLP இன்கார்பரேஷனா இருக்கட்டும், இல்ல கம்பெனிஸ் இன்கார்பரேஷனா இருக்கட்டும், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் MCA, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் இந்த போர்ட்டல் போனாலே நம்ம இன்னைக்கு போலாம். ஓகே, ஒரு இன்கார்பரேஷன் முடிச்சுட்டு நானே உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் அந்த போர்ட்டல் எப்படி இருக்கும், அது எங்க போய் நீங்க இன்கார்பரேஷன் பண்ணணும், எப்படி நீங்க நேம் செக் பண்ணணும், இது எல்லாமே நான் டீச் பண்ண போறேன் பிராக்டிகலா. ஓகே, கொஞ்சம் டைம் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் இன்கார்பரேஷன் ப்ரொசீஜர் நம்ம படிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஐ வில் டெல் யூ practically how we are going to do. Have you understood? ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் படிச்சிடலாமா? சிம்பிளா சொல்லி தரணுமா, கஷ்டமா சொல்லி தரணுமா? வாயத்தோட கஷ்டமா சொல்லிட்டா ஒன்னும் பிரச்சனை, புக்கை ஓபன் பண்ணி வச்சுப்பேன். அவ்வளவுதான், ஈஸி ஒர்க். ஏன்னா சிம்பிளா சொல்லுமா கஷ்டமா சொல்லி தருமா? அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? வாயத்தோர கவனிக்க போறோன்றது தலையெழுத்துன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பொருள் எனக்கு கவனிக்க போறீங்களா கவனிக்க போறது இல்லையா? வாயத்து வந்து பதில் சொல்வியா? நான் லா கிளாஸ்க்கு வரும்போது முன்னே சொல்லியிருக்கேன்னா நீ வந்து உன்னோட த்ரோட்டை வந்து தயவுசெய்து காகல்லாம் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பரா எடுத்துட்டு வந்துரு. கண்டிப்பா கத்தை வச்சு சாவடிப்போம் சொல்லியிருக்கா இல்லையா? ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வந்துரு இனிமேல் ஒழுங்கா லா கிளாஸ்க்கு. ஓகே, அப்பப்ப நீங்க வந்து தண்ணி குடிச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. உனக்கு நான் அப்பப்ப பிரேக்ஸ் கொடுப்பேன். ஓகே, பிரேக்னா வெளியே ஓடி போக கூடாது. கிளாஸ்லயே உனக்கு தொண்டைக்கு பிரேக் கொடுப்பேன். அப்ப உட்காந்து நீ பக்கத்துல பேசிட்டு இருந்தா அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆகணும். அது அண்டர்ஸ்டுட். ஆனால மரியாதை நான் கேள்வி கேட்கும்போது ஆன்சர் பண்ண போறீங்க. யாரா வாயை திறக்காம இருந்தீங்கன்னா அப்படியே தூக்கி வெளியே கடாசுவேன். ஏய், நீனா மூலையில போய் உட்காந்துருக்கேன், வெளிவா ஷாமு, இங்க வந்து உட்கார். கண்ணு கேட்டு தூரத்துல உட்கார மாட்டேன் நீ வர வர. Shall we all start? ஸ்டார்ட் எஸ் சார் கேர்ள்ஸ் சைட்ல தான் வருது. பாய்ஸ் தூங்கிட்டு இருக்கீங்களா? எஸ் சாரா? புரியல எனக்கு. ஏய் இல்ல வாயத்தோட. Shall we all start? Yes sir. Okay. What is the name of the question? Incorporation of company. 10 வாட்டிக்கு மேல கேட்டேன். இப்போ இந்த வார்த்தை உங்க மைண்ட்ல ஏறி இருக்கணும். ஓகே, ஸ்பெல்லிங் ஏறிடுச்சா? பாத்துக்கோ. ஸ்பெல்லிங் சொல்லு. இன்கார்பரேஷன் ஸ்பெல்லிங் சொல்லு. திருப்பி படி. இதுல ஒரு சின்ன விஷயம் உனக்கு சொல்லணும். என்னன்னு கேட்டா, சப்போஸ் நீ ஸ்பெல்லிங்க மறந்துட்ட, அவனே எக்ஸ்பிளைன் இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனி கொஸ்டின் கொடுத்துருப்பான்ல, மரியாதை அதை பார்த்து ஒழுங்கா எழுது. இதை ஏடா கொடுமா கொஸ்டின் பேரே தப்பா எழுதாது. Have you understood? Incorporation of companies. Let us all start. Please, I want everyone to listen this question properly. நேத்து இந்த வார்த்தை நான் சொல்லவே இல்லை, நீ கவனிக்காம போனா விட்டுருப்பேன். இன்னைக்கு இந்த question I want everyone to be perfectly thorough when I complete that question.
நான் கொஸ்டினை முடிக்கிற டைம்ல யாரு வேணா ஏஞ்சி டக்கு டக்கு நான் சொல்றேன் சார் ஃபுல் கொஸ்டின் நான் சொல்றேன் அப்படின்ற ஒரு ஃப்ளோ வரும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கும். ஓகே, ஆனா இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் எல்லாருமே ப்ராப்பரா லிசன் பண்ணி நீங்க படிக்க போறீங்க. Have you understood? இந்த கொஸ்டினை எப்ப முடிக்கிறனோ பாஸ் சச் அதர் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப நான் கம்ப்ளீட் பண்றனோ அப்ப நீ உடனே சார் நான் ஃபுல் கொஸ்டின் நான் சொல்றேன் அந்த ஒரு கான்பிடன்ஸ் உனக்கு கட்டாயமா வரணும்னா கையோட நான் எடுக்க ஒன்னு ரிப்பீட் பண்ணி படிக்க வச்சோம். உனக்கே அது தெரியும்ல, அது கையோட பண்ணிடுங்கன்னு சொல்றேன். ஓகே, நீ வீட்டுல எல்லாம் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, மரியாதையா இங்க நான் கிளாஸ்ல ரிப்பீட் பண்ண வைக்கும் போது வாயத்தை வந்து ரிப்பீட் பண்ணு. சோம்பேறித்தனம் படாத, காலங்காத்தால தூங்கிட்டு இருக்காத. இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி டைவர்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு தயவு செஞ்சு எல்லாம் பயங்கரமா ரிப்பீட் பண்ணி கையோட படிச்சிருக்கேன் கூட. Have you understood? நீ வீட்டுல போய் படிக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, அப்படிலாம் படிச்சு ஸ்டாட்ஸ்ல எப்படி படிச்சீங்க? ப்ராப்பர்ட்டிஸ் வீட்டுல போய் நீ ஒரு 10 வாட்டி எழுதி பார்த்து நீ தொட்டிருக்க கூட மாட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்க வீட்டுல. ஓகே, அதனால என் கூட தான் நீங்க படிக்கணும். ஓகே, கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாத. உனக்கு என் மேல ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா நம்ம பேசி தீர்த்துக்கலாம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் கொஸ்டின். நவ் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு லிசன். புரிஞ்சுச்சா ஷாமு? தலையாட்டு. Have you understood? Shall we all start? What is the name of the question? காண்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுல இருந்து அது ஒண்ணுதான் சொல்றீங்க, அதுக்கு மேல போவீங்களா போக மாட்டீங்களா? சரி, இன்கார்பரேஷனுக்கு ஓகே, இன்கார்பரேஷனுக்கு மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. How much steps? how much steps? First step என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோஷன் ஸ்டேஜ். என்னது ஸ்டேஜ்? நான் சொல்லி கொடுக்குறேன்டா, அது விட்டுரு. ப்ரொமோஷன் சொல்லு பார்க்கலாம். செகண்ட் ஸ்டேஜ், செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா ஃபார்மேஷன். செகண்ட் பாயிண்ட் என்னது? தேர்ட் பாயிண்ட் தான் ரெஜிஸ்ட்ரேஷன். தேர்ட் பாயிண்ட் தான் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்கார்பரேஷன் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, அப்ப 3 ஸ்டேஜஸ் என்னன்னு சொல்ல பார்க்கலாம். ப்ரொமோஷன், ஃபார்மேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன். திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லு. ப்ரொமோஷன், ஃபார்மேஷன், ஒண்ணுன்னா நம்ம எடுத்து படிக்க போறோம். ஓகே, அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ரொம்ப பெரிய பாட்டு. மிச்சம் ரெண்டு சீக்கிரமா படிச்சு முடிச்சிடலாம். Shall we all start? திருப்பி சொல்ல 3 steps we have. The first point என்னது? அதுல என்ன பண்ண போறோம், எதை பத்தி படிக்க போறோம்? Let us all understand. Shall we all start? ப்ரொமோஷன்னா என்ன? Say for example, உனக்கு பயங்கரமா போய் சாப்பிடுற ஒரு ஷாப்க்கு போயிட்டு, ஓகே, கடைக்கு போய் நல்லா சிக்கன் மட்டன் போட்டு பயங்கரமா நீ சாப்பிடுறன்னு வச்சுக்கோவேன். ஓகே, வாட் அந்த பயங்கரமா சாப்பிடுறதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவா இருக்கும்? மூளை இருக்கான்னு செக் பண்றோம் உங்களுக்கு. அது நீ போய் ஒரு சாப்பிடுறேன்னா வாட் இஸ் த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தட் யூ ஆர் கோயிங் டு ஈட்? டேஸ்டா, ஸ்மெல்லா, அது எல்லாமே நடுவுல இருக்க ஸ்டேஜ். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆர்டரா? உனக்கு மூளை கடுகளவு கூட இல்லல, அமைதியா இரு. ஃபர்ஸ்ட் வெரி குட், ஃபர்ஸ்ட் பசி எடுக்கணும். ஓகே, அப்பதான் நீ நல்லா சாப்பிட முடியும். பசிக்காம சாப்பிடவே இஷ்டம் இல்லாம போய் நல்லா சாப்பிடுவியா? இல்ல சார், நான் சாப்பிடுவேன் சார், சோறு கொடுத்தாலே நான் வந்து இது பண்ணுவேன். See, listen, when you want to eat lots, நல்லா சாப்பிடணும் நீ நினைக்கிற அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உனக்கு பசிக்கணும், நல்லா பசிக்கணும், பயங்கரமா பசிக்கணும். காசு இருக்கணுமா? அது வந்து இம்ப்ளைடா, அது பேசிக் ரிக்வயர்மெண்ட். அது செகண்ட் பாயிண்ட் வர வெயிட் பண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? உனக்கு பயங்கரமா பசிக்கணும். செகண்ட் பாயிண்ட் தான் நீ சொல்ற மாதிரி உனக்கான பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ்லாம் வேணும். என்னது? காசு இருக்கணும். ஓகே, இது மாதிரி நிறைய ரிக்வயர்மெண்ட்ஸ்லாம் உனக்கு தேவை. கடை ஓப்பனா இருக்கணும், டைம் கரெக்டா இருக்கணும், வீட்டில் விடணும், தொடப்பக்கட்டு எடுத்து அடிப்பாங்க, இது மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ்லாம் வந்து இருக்கு நம்மளுக்கு. அது வந்து சில பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ். அது ஃபார்மேஷன் கீழே நம்ம படிக்க போறோம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போற பாயிண்ட் என்னன்னு கேட்டா ப்ரொமோஷன். வாயத்தோட அப்ப ப்ரொமோஷன் சார் எனக்கு பசிக்கணும் சார். அதே மாதிரி ஒரு பிசினஸ் நான் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஐடியா எனக்கு இருக்கணும். ஐடியாவே இல்லாம டைரக்டா ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா எனி ஒன் பர்சன் மஸ்ட் ஹேவ் an ஐடியா ஆஃப் ஸ்டார்டிங் அ கம்பெனி. ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கணும். அந்த ஐடியா யாருக்கு சார் வரும் அப்படின்னு கேட்டா யாருக்கு வேணா வரலாம். ஓகே, எனக்கு வரலாம், உங்களுக்கு வரலாம், யாருக்கு வேணா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் ஐடியா இருக்கலாம். கரெக்டா இல்லையா? யாருக்கெல்லாம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஐடியா இருக்கு? கை தூக்கு. ஆடிட் ஃபார்ம் வைக்கணும்னாலும் பிசினஸ் தான்டா, கை தூக்கு. மற்றவங்களா
சார் அவர் கம்பெனில போய் நான் வேலை பார்த்து அவன் ஏதாவது 10,000 கொடுத்தானா என் வாழ்க்கை அதுக்கு எதுவும் ஓட்டிக்கலாம். சரி, ஓகே, வெரி குட். So first step, listen very carefully. ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட், கமெண்ட் அடிக்கிறது நிறுத்து. ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஐடியா யாரா ஒரு பர்சனுக்கு இருக்கணும். அந்த ஐடியா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவன் அதை டெவலப் பண்ணி ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணுவான். அப்ப அந்த ஐடியா யாருக்கு சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த ஐடியா ப்ரொமோட்டர் அப்படின்ற பர்சனுக்கு வரும். யாருக்கு வரும்? இந்த ஐடியா உனக்கு வந்துச்சா உன் பேர் என்னது? ப்ரோம். இந்த ஐடியா எனக்கு வந்துச்சா என் பேர் என்னது? ப்ரோம். அப்ப ப்ரொமோஷன் அப்படின்ற ஸ்டேஜ்ல நம்ம யார பத்தி படிக்க போறோம்னு கேட்டா, we are going to study about promoter. We are going to study about அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேஜ் சொன்னதானே? ப்ரொமோஷன். அதுல யார பத்தி படிக்க போறோம்? Have you understood? First, let us all understand who is called this promoter. As per basic understanding, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். லா படி என்ன சொல்லிருக்காங்களோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். இதை ரெண்டுத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பாயிண்ட் எடுத்து படிக்க போறோம். Shall we all start? அப்ப நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ப்ரொமோட்டர்னா யாருன்னு சொன்னேன்? யாருக்கு ஐடியா இருக்கோ ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுக்கு, அந்த பர்சனை தான் நம்ம ப்ரொமோட்டர்னு சொல்லுவோம். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா இருக்கீங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? The person who has an idea of starting a company is called promoter. திருப்பி சொல்லு. The person idea of starting a company is called promoter. So திருப்பி first point சொல்லு. A person who has an idea of starting a company is called promoter. அப்ப யாருக்கு ஐடியா இருக்கோ கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணா அவங்க எல்லாருமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம Have you understood? அப்ப அவனுக்கு தான் ஐடியா இருக்குன்னா அப்ப அடுத்த ஸ்டெப்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யார் எடுப்பா? எனக்கு ஐடியா இருக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப கம்பெனி ஸ்டார்ட் பண்ண அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஸ்டெப்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணும்ல, அந்த ஸ்டெப்ஸ் யார் பண்ணுவா? நான் தான் பண்ணணும். ஓகே, அப்ப செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, he takes all necessary steps for registration. He takes all necessary steps for இது பேசிக் டேர்ம்ஸ்ல நீ ப்ரொமோட்டர்னா யாரு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஆக்ட் படி யாரு ப்ரொமோட்டருக்கு அவன் தனியா ரூல்ஸ் கொடுத்திருப்பா, அதை நம்ம தனியா எடுத்து படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 2 பாயிண்ட் படிக்கலாமா? அதுக்கு பேர் what are 3 stages we have சொல்லு பார்க்கலாம். திருப்பி ஒரு வாட்டி சொல்லு. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாரை பத்தி படிக்க போறோம்? ப்ரொமோட். Who is a promoter படி? The person who has an idea of starting company is called promoter. Second point, he takes all necessary steps for registration. First point, second point, he takes all necessary steps for அவனுக்கு தான் ஸ்டார்ட் பண்ண ஐடியா இருக்கோனே உடனே அவன் ஸ்டெப்லாம் அடுத்து என்ன பண்ணணும் ஆரம்பிப்பா. அந்த பர்சன் தான் ப்ரொமோட்டர் நம்ம சொல்லுவோம். இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா ஆஸ் பர் த ஆக்ட் வாயத்தோர ஆஸ் ப்ரொமோட்டர்னா யாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த டெஃபினிஷனை இப்ப டீச் பண்ண போறோம். ஒரு ஆக்ட் கீழயும் டெஃபினிஷன்ஸ்ல we have 2 types of definition. One is called exhaustive definition. இல்ல வேணாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், நானே சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அந்த டெஃபினிஷன்ல ரொம்ப 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 ஹைலைட் பண்ணி நீங்க படிக்கணும். ஐ வாண்ட் எவ்ரிஒன் டு லிசன் டில் யுவர் ஃபைனல்ஸ். நீங்க லா எப்படி படிக்கணும் நான் டீச் பண்றேன். இஃப் யூ ஆர் கோயிங் டேக்கிங் சம் ஆக்ட், அந்த ஆக்ட்ல ஒரு டெஃபினிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த இப்ப நான் ஒரு வார்த்தை நான் சொல்றேன். இப்ப சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல சேல்னா என்ன டெஃபினிஷன் இருக்கும், குட்ஸ் தான் என்ன டெஃபினிஷன் இருக்கும். அந்த டெஃபினிஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, அது 2 டைப்ஸ் இருக்கு. அந்த 2 டைப்ஸோட பேர் இப்ப வேண்டாம், நான் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நானே சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் இருக்கும்போது நான் டீச் பண்றேன். இப்போதைக்கு 2 விஷயம் இருக்கும். ஒன்னு அவன் என்ன கொடுத்திருப்பான், அந்த டெஃபினிஷன் மீன்ஸ் கொடுத்திருப்பான். என்ன கொடுத்திருப்பான் டெஃபினிஷன்? இப்ப சேலோட டெஃபினிஷன் கொடுத்தா சேல் மீன்ஸ் திஸ், சேல் மீன்ஸ் தட் அப்படின்னு அவன் டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. ஆர் அவன் என்ன பண்ணிருப்பான்னா டெஃபினிஷனை இன்க்ளூட்ஸ் வச்சு கொடுத்திருப்பான். என்ன கொடுத்திருப்பான்? goods means something and it includes these things அப்படின்னு கொடுத்திருப்பான். அப்ப 2 things இருக்கா. ஒன்னு means, second means தான் இதுதான் அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிருக்கோம். includes தான். அப்ப includesல என்னென்ன லிஸ்ட் கொடுத்திருக்காங்க அது எல்லாமே அந்த டெஃபினிஷன் கூட ஆட் ஆயிடும்னு கொடுத்திருப்பாங்க.
கிளியரா இருக்கீங்களா? இப்ப goods means all movable properties other than actionable claims and encumbrances and includes crops, growing crops, grass, things attached to land இப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பான். அப்ப என்ன அர்த்தம்னா goods ஓட டெஃபினிஷன் இதுதான், ஆனா இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். have you understood? அப்ப டெஃபினிஷன்ல two parts இருக்கு. what are they? means டெஃபினிஷன் ஆக்சுவலா மீன்ஸ் தான், இதுதான் அதோட டெஃபினிஷன். அண்ட் இன்க்ளூட்ஸ் சொல்லி சில பாயிண்ட்லாம் கொடுத்திருக்காங்க, அது எல்லாமே அந்த டெஃபினிஷன் கூட வந்துரும் அப்படின்றதுதான் அந்த மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டெஃபினிஷனா கொடுத்திருப்பான். எக்ஸாஸ்டிவ் டெஃபினிஷன், இந்த டெஃபினிஷன் சொல்லிட்டு. have you understood? இப்போதைக்கு அது வேண்டாம். இப்போதைக்கு there are two things in definition. what are they? means அதுதான் டெஃபினிஷன். இன்க்ளூட்ஸ் தான், அதுல என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அது எல்லாமே அந்த டெஃபினிஷன் கீழே இன்க்ளூட் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். have you understood? இது போக போக நானே உனக்கு லா வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு டீச் பண்ண போறேன். அது அப்படி டீச் பண்ணும்போது உனக்கு இதெல்லாம் புரியும். இப்போதைக்கு ப்ரொமோட்டார் மீன்ஸ், ப்ரொமோட்டார்னா யாரு அப்படின்னு ஆக்டில கொடுத்திருக்காங்க. அதுல 3 பாயிண்ட்ஸ் இருக்கு, பயங்கர பெரிய பாயிண்ட்ஸ். அதை நான் சிம்பிளிஃபை பண்ணி உனக்கு ஷார்ட்டா கொடுத்திருக்கேன். அது ஷார்ட் பாயிண்ட்ஸ் படிக்க போறோம். have you understood? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மெயின் 2 பாயிண்ட்ஸ் சொல்லி பார்க்கலாம். who is a promoter? செகண்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் ஆக்ட் கீழே எந்த ஆக்ட், அது கீழே டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க செக்ஷன் 2 சப்செக்ஷன் 69ல. அதெல்லாம் வேண்டாம். ஓகே, அந்த டெஃபினிஷன்ல 3 பாயிண்ட்ஸ் இருக்கு ப்ரொமோட்டருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நேம் மென்ஷன்ட் இன் தி ப்ராஸ்பெக்டஸ். வயதோர சரி, இப்போ ஒரு கம்பெனில அமௌண்டே இருக்காது. ஓகே, இப்ப நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா நான் சோல் ட்ரேடிங்கா ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்ல பார்ட்னர்ஷிப்பா ஸ்டார்ட் பண்ணுவேன். என்கிட்ட அமௌண்ட் இல்லாத போது தான் நான் என்ன பண்ணுவேன்னா கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண ஆரம்பிப்பேன். கரெக்டா இல்லையா? இப்ப ஷேர்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் ஐடியா இருக்கும்ல. அப்ப என் கம்பெனில எவ்வளவு கேபிட்டல் தேவைப்படுதோ அதை ஸ்மால் யூனிட்ஸா டிவைட் பண்ணி ஷேர்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணி, அதாவது எனக்கு ஒரு 1 lakh வேணும் அப்படின்னா அதை 10,000 ஷேரா கன்வெர்ட் பண்ணி 10,000 பேர்கிட்ட 10 ரூபாய் வாங்கி அதை 1 lakh நான் ரீஸ் பண்ணுவேன். அதுதான் என்ன இப்ப கேட்டா ஷேர். வாயத்தோட என்னது ஆக்சுவலா? அப்ப ஷேர் தான் கேட்டா ஷேர் இன் ஷேர் கேபிட்டல் ஆஃப் தி கம்பெனி. அப்ப ஷேர் கேபிட்டல் எனக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு கேட்டா எனக்கு ஒரு 1 lakh 2 lakhs வேணும். அது குட்டி குட்டி அமௌண்ட்ஸா டிவைட் பண்றேன். அந்த குட்டி குட்டி அமௌண்ட் பேர் தான் ஷேர். அப்ப அந்த ஷேரை வாங்குறதுக்கு எல்லாத்தையும் நான் பப்ளிசிட்டி பண்ணுவேன்ல, பிட் நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுவேன். கரெக்டா இல்லையா? என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி நான் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போறேன், என் ஷேரோட வேல்யூ இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுவேன், ஒரு இன்விடேஷன் அடிச்சு ஓட்டுவேன். அந்த இன்விடேஷன் பேரு ப்ராஸ்பெக்டஸ். அந்த இன்விடேஷன் பேரு, அதாவது நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இது நியூ கம்பெனி, இதுதான் என்னோட அப்ஜெக்டிவ், இதை வச்சுதான் என் பிசினஸ் ரன் பண்ண போறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா என் கம்பெனில வந்து ஷேரை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் மாதிரி நான் இது பண்ண போறேன். அந்த இன்விடேஷன் பேர் தான் என்னன்னு கேட்டா அப்ப ஷேரை வாங்குறதுக்கு நான் கீழே கான்டாக்ட் சொல்லி ஒன்று கொடுத்துருப்பல, என் நம்பர் கொடுப்பல, கான்டாக்ட். யாரு நம்பர் கொடுப்பேன்? ஆப்வியஸா ப்ரொமோட்டர் தான் அவன் நம்பரை கொடுப்பான். நான் அதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா அப்ப கான்டாக்ட் ஹரிஷ் சொல்லி என் நம்பர் தானே கொடுப்பேன். ஆமாவா இல்லையா? அப்ப அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல யாரு பேரை நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோமோ அவன் தான் ப்ரொமோட்டர் அப்படின்னு நான் சொல்றேன். ஆக்ட் சொல்லுதா? அப்ப ஆக்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா நேம் மென்ஷன்ட் இன் தி ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் ஆர் ஆனுவல் ரிட்டர்ன். வாய்த்தோர ஆனுவல் ரிட்டர்னா வருஷம் கம்பெனில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் வந்து இந்த கம்பெனி இப்படிதான், இன்னைக்கு தான் இந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும், இன்னைக்கு தான் இன்கார்பரேஷன் டேட் வந்துச்சு, இன்னில இருந்து இது வரைக்கும் இந்த அப்ஜெக்டிவ்ஸ்க்கு நாங்க இவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கோம், இவ்வளவு பர்ச்சேசஸ் பண்ணிருக்கோம், இவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிருக்கோம், இந்த பேங்க் அக்கௌண்ட் இந்த நாள் ஓபன் பண்ணும் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு எப்படி சொல்றது ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணுவீங்க. அந்த ரிப்போர்ட் பேர் என்னன்னு கேட்டா ஆனுவல். அந்த ஆனுவல் ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் ஆனுவல் ரிட்டர்ன் யார் ப்ரிப்பேர் பண்ணுவான்னு கேட்டா ப்ரொமோட்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவான். ஏன்? இன்கார்பரேஷன் பண்ணதுல அவன் தான். கரெக்டா இல்லையா? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஐடியா கொடுத்ததும் அவன் தான். அப்ப எல்லாமே அவன் தான் பண்ணும்போது அப்ப ஃபர்ஸ்ட் ஆனுவல் ரிட்டர்ன் அவன் தான் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்குன்ற காரணத்தினால நேம் மென்ஷன் இன் தி ப்ராஸ்பெக்டஸ், அதுதான் ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். ப்ராஸ்பெக்டஸ்ல நேம் இல்ல அப்படின்னா ஆனுவல் ரிட்டர்ன்ல இருக்க நேம் எடுத்து எழுதிக்கோங்க அப்படின்னு கொடுத்திருப்பான். கிளியரா இருக்கீங்களா? அப்ப நேம் மென்ஷன் இன் தி ப்ராஸ்பெக்டஸ் ஆர் ஆனுவல் ரிட்டர்ன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திருப்பி சொல்லு, நேம் மென்ஷன்ட் இன் தி என் கம்பெனில ஷேர் வாங்குங்க நான் இன்விடேஷன் போட்டு கொடுத்தா அது பேர் என்னது? என் கம்பெனில இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி வருஷம் நான் ரெடி பண்ற ஃபைல். அந்த ஆனுவல் ரிட்டர்ன் இல்ல ப்ராஸ்பெக்டஸ்ல யார் நேம் மென்ஷனா இருக்கோ அவன் தான் யாரு? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல பார்க்கலாம், நேம் மென்ஷன்ட் இன் தி ப்ராஸ்பெக்டஸ் ஆர்
செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா who has a control over the business. ஐடியா பண்ணது நான் தான் இந்த பிசினஸ் ரன் பண்ண போறேன்னா அப்ப நான் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவேன். அது ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நான் தான் அட்வைஸ் கொடுப்பேன். கரெக்டா இல்லையா? ஐடியா கொடுத்தது யாரு? நான். இந்த அப்ஜெக்டிவ் யார் மைண்ட்ல இருக்கும்? என் மைண்ட்ல தான் இருக்கும். அப்ப அது ஆப்வியஸா அது கண்ட்ரோல் பண்ண போறது யாருன்னு கேட்டா நான் தான். ஆப்வியஸா அதுக்கு ஏதாவது பிரச்சனை அட்வைஸ் கொடுக்க போறதோ நான். அப்ப இது 2% யாரு பண்றாங்களோ அவங்க தான் ப்ரொமோட்டர். அதான் செகண்ட் நெக்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ். has a control over the business, advises the company to run அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. கிளியரா இருக்கீங்களா? திருப்பி சொல்ல all these 3 points. Who has a control over the business, who advises the company to run. Once again, who has control over the business, who advises the company to. First சொல்ல promotion கீழ யாரை பத்தி படிக்க போறீங்க? Who is a promoter? Is called promoter. He takes all necessary steps for registration under the act, name mentioned in the prospectus or annual return. Who has control over the business, who advises the company to. இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் அதான் ப்ரொமோட்டரை விட்டுரு. இப்போ எனக்கு கம்பெனி எப்படி இன்கார்பரேட் பண்ணணும்னு தெரியல. எல்லாருக்குமே தெரியுமா? வாய்ப்பு இல்லை. அப்ப நான் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னா எப்படி இன்கார்பரேட் பண்ணணும்னு தெரியல. அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு லாயர் கிட்ட போய் கேட்கறேன் எப்படி என் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணணும். இல்ல சிஏ கிட்ட போய் கேட்கறேன், இல்ல சிஎம்ஏ கிட்ட போய் கேட்கறேன், இல்ல சிஎஸ் கிட்ட போய் கேட்கறேன். ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் பர்சன் கிட்ட போயிட்டு அவன் வந்து எப்படி இன்கார்பரேட் பண்ணணும்னு கேட்கறான். அவன் எனக்கு அட்வைஸ் கொடுக்குறான். இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி சொல்லி அவன் அட்வைஸ் கொடுக்குறான். ஹீஸ் அட்வைசிங்ல இஸ் ஹி a promoter? வாயத்தோர since he is giving advice, நம்ம என்ன படிச்சோம்? who advises the company to run நம்ம படிக்கிறோம். அப்ப அவனும் அட்வைஸ் ப்ரொவைட் பண்றான். இப்படி பண்ணா பெஸ்ட், இப்படி பண்ணா பெஸ்ட், இப்படி பண்ணா பெஸ்ட் அவன் அட்வைஸ் கொடுக்குறான்னு வச்சுக்கோ. அப்ப அவனை ப்ரொமோட்டர்னு சொல்லுவோமா? அதுதான் கீழே கொடுத்துருக்கான். எக்ஸ்க்ளூஷன். யார் எக்ஸ்க்ளூட் பண்றோம்? ப்ரொஃபஷனல்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்றோம். ப்ரொஃபஷனல்ஸ் தான் யாரு? லாயர்ஸ், சிஏ, சிஎம்ஏ, சிஏ, who are those who are going to provide advice also. Those who are having professional capacity, they are excluded from this definition. Clear இருக்கீங்களா? கேள்வி கேட்போம்லடா, அட்வைஸ் யார் அட்வைஸ் பண்ணணும்? அவங்க ப்ரொமோட்டா சொல்றோம். நான் சிஎஸ், நான் வந்து கம்பெனிக்கு அவ்வளவு அட்வைஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அப்ப நான் ப்ரொமோட்டர் அவன் சொன்னா விட்டுருவோமா? நம்ம விடக்கூடாது. அதனால எக்ஸ்க்ளூடிங் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு நம்ம பாயிண்ட் படிக்கிறோம். கிளியரா இருக்கீங்களா? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? இவ்வளவுதான் ப்ரொமோஷன் ஸ்டேஜ். திருப்பி படிக்கலாமா? சொல்லுங்க. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட். Understood? Yes, sir. 3 minutes time. Okay. I don't want anyone to speak with anyone. I want you to give the rest to your throat. Okay. Just break. அப்படியே படிக்க போறீங்க. Okay. தயவுசெய்து பேசாதீங்க. Okay. ஆல்ரெடி நீங்க பயமா கத்த போறீங்க ஃபுல்லா. ஆனா பேசி உங்க தொண்டையை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. I mean understood? அப்படியே ஒரு ஸ்லோவா உட்கார்ந்து ஃபுல்லா படிச்சு முடிச்சு பார்த்தா யாரும் எதுவும் எழுத கூடாது. நோட்புக்ல டெஸ்ட் தான் எழுத போறீங்க. Okay. அப்படியே உட்கார்ந்து படிக்க போறீங்க. போர்ட் தெரியுதுல இருக்கும். அங்க டிவில தெரியுதா இருக்கும். எடுத்து அழகா படிக்கிறீங்களா? ஸ்லோவா படிங்க. மக்கள் தண்ணிக்குள்ள குடிச்சுக்கோ. எல்லாமே படிக்கோ. ஐ வாண்ட் யூ ஆல் டு ரீட் இட். ஓகே. பேசக்கூடாது. பேசாதீங்க. தண்ணி குடிச்சு என்ன தண்ணி குடிச்சு
தெரியலையா உங்களுக்கு போர்டு? ஃபுல்லா ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆஃப் பண்ணுங்க. புரியல, அதெல்லாம் ஆஃப்ல தூங்கிடுவாங்க. இந்த 1 2 என்னடா வந்தேன்னு வச்சுக்கோ, பயம் நம்பிட்டா. ஓகே, இப்ப தெரியுதா உங்களுக்கு ஓரளவுக்கு? ஓரளவுக்கு பேச 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 வேணாம் வேணாம் வேணாம். படிச்சிட்டிங்களா? பார்க்காம சொல்ல முடியுமா? ஷுவரா? ட்ரை பண்ணுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். ப்ளீஸ் டோன்ட் ஸ்லீப். ஐ நோ யூ ஆர் இன் தட் மைண்ட் செட். சொல்லு. இன்கார்பரேஷன் ப்ரொசீஜர். நிறுத்த. நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்பை சொல்லு, அப்புறம் ப்ரொமோஷன் சொல்லு, அப்புறம் ப்ரொமோட்டார் சொல்லு, அப்புறம் ஆரம்பி கதைய சொல்லு. செகண்ட் பாயிண்ட். திருப்பி ஒரு வாட்டி வந்து அண்டர் தி ஆக்ட் மட்டும் சொல்லி கொஞ்சம் ப்ராப்பரா சொல்லல. நேம், எக்ஸ்டெண்ட் ஸ்டேஜ். அது ரொம்ப ஈஸி, நான் சிம்பிளா சொல்லி கொடுத்தேன். ஓகே, லிசன் பண்ணு. ஃபார்மேஷன் ஸ்டேஜ் தான் நீங்க சொன்னீங்களே சார் எனக்கு கேஷ் வேணும் சாப்பிடுறதுக்குன்னு. அப்ப அது பேர் என்னன்னு சொன்ன நானு? பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ். வாயத்தோர. அப்போ ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ற போறோம்னா அங்க யூ ஆர் கோயிங் டு டாக் அபௌட் பேசிக் ரிக்வயர்மெண்ட். எதை பத்தி பேச போறாங்க? பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் தான் என்ன சார் அப்படின்னு கேட்டா, யூ ஹாவ் டு சூஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் யூ ஹாவ் டு சூஸ் வாட் டைப் ஆஃப் கம்பெனி யூ ஆர் கோயிங் டு ரன். Okay, there are different types of companies. அதுல மேஜர் கிளாசிபிகேஷன் மட்டும் இப்ப நான் சொல்றேன், பட் இது டெப்தா நான் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்ல டீச் பண்ணுவோம். ஓகே, அது மேஜர் கிளாசிபிகேஷன் கேட்டா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு பிரைவேட் கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு செகண்ட் ஒன் இஸ் கால்டு பப்ளிக் கம்பெனி. செகண்ட் ஒன் இஸ் கால்டு தேர்ட் ஒன் இஸ் கால்டு ஒன் பர்சன் கம்பெனி. ஓபிசி, ஒன் பர்சன் கம்பெனி. திரும்ப சொல்ல. அப்போட 3 types of company we have: a private company, public company, one பிரைவேட் கம்பெனினா நீ வந்து ஷேர்ஸ் பப்ளிக் இஷ்யூ பண்ண முடியாது. நீ பிரைவேட்டா உன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்குள்ள தான் உன்னால ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண முடியும். அது வந்து பிரைவேட் கம்பெனி நம்ம சொல்லுவோம். டெப்தா நான் டீச் பண்றேன், இப்போதைக்கு மேலாப்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிரைவேட் கம்பெனி cannot issue shares to the public. யார்கிட்ட தெரியாத பர்சன் கிட்ட நீ ஷேர் சேல் பண்ண முடியாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட நீ ஷேர்ஸ் வந்து சேல் பண்ணிக்கலாம். பப்ளிக் கம்பெனி can sell the shares to the public. One person company is a newly invented company, okay, which is private company nature, cannot issue shares to the public, and it needs only one member. Okay, அது பத்தி இன்னும் டீடைல்டா பயங்கரமா நம்ம படிக்க போறோம். இப்போதைக்கு 3 types of companies இருக்குன்னு படிச்சுக்கோங்க. what are 3 types of companies? we have a private company, Upper to know the basic requirement, you people have to select what type of company you are going to start. Upper for that we have 3 types of company. One is called private company, another one is called public company, another one is called one. Private company oda minimum requirement enna ketta, you need 2 persons. Minimum how much persons? 2 persons.
மினிமம் how much persons கேட்டா மினிமம் 2 persons தேவை. அப்ப நீ இருக்க அப்படின்னா அப்ப இன்னொருத்தங்களை நீ கட்டாயமா வச்சுதான் உன்னால கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியும். அதான் பேசிக் ரிக்வயர்மெண்ட். மினிமம் how much persons you need? 2 per. பப்ளிக் கம்பெனில மினிமம் யூ நீட் 7%. மினிமம் யூ நீட் பிரைவேட்ல பப்ளிக்ல 1% கம்பெனில அது பேசிக். ஓகே, அப்போ 1% கம்பெனில மினிமம் எவ்வளவு பேர் இருக்கணும்? 1. அத நீ ப்ரோமோட்டர் போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கிளியரா இருக்கீங்களா? அப்போட த்ரீ டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் we have. பிரைவேட் கம்பெனி மினிமம், பப்ளிக் கம்பெனி மினிமம், 1% கம்பெனி மினிமம். அவ்வளவுதான் ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனிஸ். கிளியரா இருக்கீங்களா? இப்ப திரும்ப சொல்ல, ஃபார்மேஷன் எதை பத்தி படிக்க போறீங்க? பேசிக் ரிக்வயர்மெண்ட்ல private company minimum 2, public company minimum 7, 1% company minimum. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஒரு வாட்டி சொல்றேன், நான் சொல்றத காதுல வாங்கிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன், ஃபார்மேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் 3 ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன்ல படிச்சீங்க. ப்ரொமோஷன்ல ப்ரொமோட்டார் பத்தி படிச்சீங்க. ப்ரொமோட்டாரா யாருன்னு கேட்டா the person who has idea of starting a company is called promoter. He takes all necessary steps for registration under the act name mentioned in the prospectus or annual return, who has control over the business, who advises the company to run excluding professionals. அதுக்கப்புறம் நம்ம என்ன படிச்சோம்? ஃபார்மேஷன். அதுல பேசிக் ரிக்வயர்மெண்ட்ல பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி 1% கம்பெனி செலக்ட் பண்ணணும். பிரைவேட் கம்பெனில மினிமம் 2 பேர் வேணும். பப்ளிக் கம்பெனி மினிமம் 7, 1% கம்பெனி மினிமம் 1. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜஸ் கிளியரா இருக்கீங்களா? கிளியரா இருக்கீங்களா? வெரி கிளியரா. ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப பெருசு. ஓகே, ஃபர்ஸ்ட் இது 2 கிளியரா இருக்கீங்களான்னு சொல்லு. திருப்பி நீ ஒரு வாட்டி சொல்ல பார்க்கலாம். வாட் ஆர் 3 ஸ்டேஜஸ் we have? After 1 year, I'm hearing this from foundation students. Once again, இன்னும் ஒரு வாட்டி தான். அதுக்கப்புறம் 5 minutes நான் ஒரு ரெஸ்ட் கொடுக்க போறேன். இன்னும் ஒரே ஒரு வாட்டி. பண்ணு. இதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் படிச்சிட்டோம்னா இந்த கொஸ்டின் இன்டர் வரைக்கும் நீங்க திருப்பி படிக்க வேண்டாம். இன்டர்ல ஃபர்ஸ்ட் 10 பேஜஸ் திருப்பி நீங்க படிக்கவே வேண்டாம். கிளியரா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர் திருப்பி படிக்கவே வேண்டாம். செகண்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் 10 பேஜஸ் நீ படிக்க வேண்டாம். அது எல்லாமே ஃபவுண்டேஷன்ல படிச்சிருவீங்க. Have you understood? 5 minutes break. ஓகே, பிரேக்னா நீ எங்க போக கூடாது, நான் மட்டும் தான் போவேன் இப்போ. ஓகே, 5 minutes break. ஓகே, நீ அப்படியே வந்து பொறுமையா நீ ஸ்லோவா வேணா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கோங்க, பட் ரொம்ப கத்தி பேசாத. ரெஜிஸ்ட்ரேஷன்ல சத்தியமா வேணா கத்து வைப்பேன். Have you understood? Take a break for 5 minutes. படுத்துக்கோங்க, தூங்கு. நான் எழுப்பி விடுறேன் வேணா. அலாரம் வச்சு படுத்துரு 5 minutesக்கு. என்ன நோட்ஸ்மா? நேத்து நோட்ஸ் பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டேனே. யாருக்கெல்லாம் கிடைக்கல நேத்து நோட்ஸ் பிரிண்ட் அவுட்? என்னடா இது, வாங்க போடுங்க நேத்து. சரி, இன்னைக்கு கொடுத்துறேன். பிரேக்ல பிரிண்ட் எடுத்து கொடுத்துறேன். ஓகே,
கொஞ்ச நேரம் கிளாஸ்ல இருந்தா ஃபோன் யூஸ் பண்ண வேண்டியது. கரெக்டா? சொல்லு, கை தூக்கி. யாரெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ண? நீயே ஒத்துக்கோ. பச்சை போய் சொல்லக்கூடாது, நான் பார்த்துருக்கேன். யாரெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ண? கை தூக்கு. நீ யூஸ் பண்ணலையா? ஓ சரி, ஓகே, போடு. மன்னிச்சு விட்டுறேன் உன்னை. ஸ்டார்ட் பண்ணலாமா? எழுதக்கூடாதுன்னு சொல்லியும் எழுதுறீங்கன்னா அப்ப எனக்கு என்ன மரியாதை இருக்கு? பார்க்காம தான் எழுதணும். இல்லை, லிசன் பண்ண. நம்மளா எழுதிருக்க மாட்டோம், நல்லா தெரியும் உனக்கு. கேர்ள்ஸ் அது. ஷால் வி ஸ்டார்ட்? சொல்லு. சொல்றா, ஆன்சர் சொல்றா. இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனிஸ். ரெஜிஸ்ட்ரேஷன்ல மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, சிம்பிளா சொல்றேன். ரெஜிஸ்ட்ரேஷனோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ காலேஜ் போனா நீ எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவ? ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி உன் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்பாங்க, இந்த ஜெராக்ஸ் கேட்பாங்க, அது எல்லாமே எடுத்து போட்டு அவன் யார் இருப்பானோ அவன்கிட்ட போய் கொடுத்து அவன் வந்து பெரிய கரெக்டாக மாதிரி டிக்கை போட்டு சைன் போட்டு அப்படி கொடுத்து இதுதான் இந்த ரோல் நம்பர் சொல்லி அலாட் பண்ணுவாங்கல்ல, அதே தான் சிம்பிளா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு prepare lot of documents. You have to prepare lot of what are the documents? bookல ஏடா கூடமா கொடுத்திருக்கோம், நான் உனக்கு பாயிண்டா கொடுத்திருப்பேன் இப்போ. ஓகே, மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பேன். அதை எடுத்து நீங்க படிக்க. புக்ல லைட்டா வேண்டாம், லைட்டா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். இது எப்படி எக்ஸாம் எழுதணும் நான் டீச் பண்றேன் உனக்கு. கிளியரா இருக்கீங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? You have to create some documents. அந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் you have to file it with the registrar. You have to file it with the ரெஜிஸ்டார்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வரணும். அந்த ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுவாருன்னா, he will check all the documents. He will check எல்லா டாக்குமெண்ட்ஸும் செக் பண்ணுவாரு. எல்லா டாக்குமெண்ட்ஸும் செக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அப்போ உனக்கு சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுப்பாரு. இந்தாங்க, நீங்க வந்து ரெஜிஸ்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் உனக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு நம்பர் கொடுப்பாங்க. எப்படி காலேஜ்ல உனக்கு ரோல் நம்பர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீ ரெஜிஸ்டர் பண்ணும்போது உனக்கு செப்பரேட்டா ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அந்த நம்பர் பேர் என்னன்னு கேட்டா கார்பரேட் ஐடென்டிட்டி நம்பர், CIN சொல்லுவாங்க. கார்பரேட் ஐடென்டிட்டி நம்பர். அப்ப ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்? டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டாக்குமெண்ட்ஸை ஃபைல் பண்ணணும். யார்கிட்ட ஃபைல் பண்ணணும்? ரெஜிஸ்ட்ரார். ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுவாரு? செக் பண்ணுவாரு. செக் பண்ணி எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா he will issue what? Certificate of incorporation. அந்த certificate of incorporation உங்களுக்கு ஒரு தனி நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பர் என்னது? CIN, corporate identity number. திருப்பி சொல்லுங்க, corporate. அவ்வளவுதான். அதுதான் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். கிளியரா இருக்கீங்களா? ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நீ கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா மட்டும் தான் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஆனா அது வந்து நீ உன காலேஜ்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நீ தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த ப்ரொசீஜரை நம்ம பார்க்க போறோம். கிளியரா இருக்கீங்களா? Have you understood? Have you understood? திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? You have to prepare all the documents. You have to file all the documents. With whom? The registrar. What he will do? Check. If everything is correct, what he will give you? Certificate of incorporation. அதுல என்ன நம்பர் கொடுத்திருப்பாங்க? கார்பரேட் ஐடென்டிட்டி நம்பர், CIN சொல்லி ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. அது உங்க கார்பரேட் கம்பெனியோட நம்பர். கிளியரா இருக்கீங்களா? அது எப்ப கொடுப்பாங்க? when all the details are, when there is any false information.
அது எப்ப ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா இன்கார்பரேட் பண்ற முன்னாடியே தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, காலேஜ்ல அட்மிஷன் போறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் டைம்லயே தப்பு கண்டுபிடிச்சாங்க ரிஜெக்டட் போட்டு கொடுத்துருவாங்க. அப்ளிகேஷன் போட்டு அட்மிஷன் போட்டு உனக்கு சிம்லாம் அலாட் பண்ணதுக்கு அப்புறம் தப்பு கண்டுபிடிச்சாங்கன்னா என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம பார்க்கலாம். Have you understood? Have you understood? அதான் இந்த 5 பாயிண்ட்ஸா டிவைட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிக்கணும் பார்க்கலாம். ஃபைலிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வித் த அப்ப you have to file all the documents with the registrar. Next he will issue what a certificate when it is correct. Okay, then in the certificate of incorporation what they will allot a corporate. Once all these things are done, head office la you have to maintain some copies of documents. I'll tell you what is the procedure. அதெல்லாம் நான் சொல்றேன். இது எல்லாமே கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான். இத தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா you will be treated as fraud. You will be treated as under section 447 படி you will be treated as fraud. You will be treated as a fraud. அந்த ஃப்ராடுக்கு ஒன்ன பெனால்டி கட்ட சொல்லுவாங்க, இல்ல உன்னை தூக்கி ஜெயில போடுவாங்க. 447 செக்ஷன் அது உனக்கு இப்போ ஃபவுண்டேஷன் சிலபஸ் கிடையாது. ஆனா 447 செக்ஷன் படி you will be treated as fraud and what are the penalties and imprisonment which is given in the 447 will be applicable for you also. Have you understood when you are going to give false information? ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா எல்லாமே கரெக்ட்னு போட்டு நீ கழுத்து போட்டு கொடுப்ப, அப்ப அவன் தப்பு கண்டுபிடிச்சானா அவனை தூக்கி ஜெயில போட்டுருவான். Have you understood? அதான் false or incorrect information சொல்லிட்டு 5 ஸ்டெப்ஸ் படிக்க போறோம். Shall we all study one by one? First point என்னன்னு கேட்டா filing of documents. வாயத்தோட தயவுசெய்து ஃபில்லிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் படிக்காது, ஃபைலிங். ஓகே, ஒரே ஒரு எழுதா ஃபைலிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். வாயத்தோட என்ன டாக்குமெண்ட்ஸ் தான் நான் சொல்றேன், அப்படியே கடற்கரை கூட சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பேர் என்னன்னு கேட்டா மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன். வாயத்தோட அப்படின்னா என்னது? நெக்ஸ்ட் டாபிக் அதுதான். Have you understood? அப்ப நான் டீச் பண்ணுவேன். மெமராண்டம் ஆஃப் இத கேள்விப்பட்டிருப்பீங்க, இது புதுசா கேள்வி மூஞ்சி பிடிச்சுக்காதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? மெமராண்டம். அடுத்து என்ன நீயே சொல்ல பார்க்கலாம், தெரியுதுல்ல? அப்புறம் என்ன மூஞ்சி இப்படி இருக்குது சொல்ல. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஆர்டிகல்ஸ் ஆஃப் மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்லு. இது ரெண்டுமே டீடைலா படிக்க போறோம். இப்போதைக்கு 2 டாக்குமெண்ட் இருக்கு, நான் வச்சுக்கோ. MOA மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஆர்டிகல்ஸ் ஆஃப். அடுத்து 4 டிக்ளரேஷன். 4 யாரெல்லாம் சார் டிக்ளரேஷன் கொடுக்கும்? டிக்ளரேஷன் தான் தெரியுமா? நீ இந்த கரிக்குலம் விட்டு எழுதிருப்பல்ல உன் காலேஜ் ஸ்கூல் எல்லாம், ரெஸ்யூம் அது கீழே டிக்ளரேஷன் போட்டு the above information are true to the best of my knowledge. இந்த ஒரு லைனை திருப்பி எழுதிருக்கீங்களா இல்லையா? அது டிக்ளரேஷன் ஒண்ணுமே கிடையாது. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட்னு சொல்லி எனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறதா டிக்ளரேஷன். அந்த டிக்ளரேஷன் எத்தனை பேர் கொடுக்கணும்னு கேட்டா 4 persons கொடுக்கணும். எத்தனை பர்சன்ட் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டிக்ளரேஷன் 4 பேர். அந்த 4 பேர் யாரு நான் உன்னோட டீச் பண்ண போறேன். Shall we start? First one, declaration by the person who's engaged in the formation of company. Okay, declaration by the person who is engaged in the formation of company. அப்படின்னா ப்ரொமோட்டர் நிறைய ரொம்ப யாருமே கிடையாது. இல்ல சம்டைம்ஸ் ஏதாவது CA or CMA would have helped in formation of companies. அவங்களும் டிக்ளரேஷன் கொடுக்கலாம். ஏன்னா நான் ஒரு CA-வா நான் தான் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணி கொடுத்தேன், அப்ப எந்த தப்புமே கிடையாதுன்னு சொல்லி அந்த CA-வும் சைன் போட்டு கொடுக்கலாம். அப்ப அதுதான் டிக்ளரேஷன் பை பர்சன் who has engaged in the formation of company. சொல்லு பார்க்கலாம். டிக்ளரேஷன் பை த பர்சன் who has engaged in the எங்கேஜ்டுனா யாரெல்லாம் ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆனாங்க, அதான் எங்கேஜ்ட். நீங்க நினைக்கிற எங்கேஜ்ட் கிடையாது. கிளியரா இருக்கீங்களா? who has engaged in the formation of company. First point, ஐயோ memorandum of association, articles of association, declaration by person who has engaged in the formation of company. வாயை திறந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து articles of association, declaration by person who has engaged in the
It may be a CA, or it may be a CMA, or it may be a CS, or it may be a lawyer, or it may be the promoter, whoever it may be. They have to give a declaration that there is no mistakes happened. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு declaration கொடுக்கணும். Okay, அப்ப declaration by the person who's engaged in the formation of company. இந்த பாயிண்ட் காலையில தான் ஆட் பண்ணேன். இந்த இஸ்னுக்கு வாயத்தை வந்து ஆன்சர் பண்ணி எனக்கே வந்து அந்த வார்த்தையை வரையறதுக்கு நானே கஷ்டப்பட்டு இருக்கேன். நீ பெரிய காய்டல் மாதிரி வந்து மண்டே பொழந்துரு வரேன்டா. டிக்ளரேஷன் பை a person who has engaged in the first point. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அதாவது டிக்ளரேஷன்ல செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, டிக்ளரேஷன் பை த பர்சன் whose name is mentioned in the articles. Declaration by the person declaration by the person mentioned in the articles. போதும், whose name அதெல்லாம் வேணாம். ஓகே, declaration by the person mentioned in the articles. Articles of association இருக்குல, அதுல வந்து சில பேர் சைன் போட்டிருப்பாங்க, சில பேர் மென்ஷன் பண்ணிருப்போம், அவங்களும் declaration கொடுக்கணும். Declaration by the person who mentioned in the articles. 4 points சொல்லி பார்க்கலாம். And by person who has engaged in the formation of company. Declaration by person declaration by person mentioned in the articles. Clear இருக்கீங்களா? Next one, declaration by subscribers. நீ ஷேர் இஷ்யூ பண்ணிருப்பல, இந்த 2 பேர் மினிமம் 2 பேர் வேணும், 7 பேர் வேணும் சொல்லிருக்கோம்ல, அவங்க தான் subscribers who have purchased the shares from the company. அந்த subscribers declaration கொடுக்கணும். ஓகே, அப்ப declaration by subscribers. சொல்லு, declaration by subscribers. Who are the owners of a company? அதாவது subscribers யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்க கொடுக்கணும். Who is going to manage the company? Board of directors. அந்த போர்ட்ல ஃபர்ஸ்டா ஒருத்தன் அப்பாயிண்ட் பண்ணிருப்போல, அவன் பேரு ஃபர்ஸ்ட் டைரக்டர். அவன் பேரு என்னது? அவனும் declaration by first director. Clear இருக்கீங்களா? Shall we all sum up all the declaration points மட்டும்? Declaration by the person who is engaged in the formation of company. Declaration by the person mentioned in the articles. Declaration by subscribers. Declaration by first directors. All the points. Memorandum of association, articles of association, declaration by the person whose formation of company, declaration by the person mentioned in the articles, declaration by subscribers, declaration by first director. Once again, articles of association, declaration by person who is engaged in the formation of company, declaration by the person mentioned in the articles, declaration by subscribers, declaration by first director. எதுக்காக இவங்க டிக்ளரேஷன் கொடுக்கணும்னு கேட்டா, அதுக்கு ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. 3 பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்படிக்கு உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன் படிக்க போயிருக்கியா. அதாவது, I have not convicted any offense. I have not convicted any நான் எந்த offense-மே பண்ணல. I have not convicted any fraud. I have not convicted any. First point, not convicted any offense. Second point, not convicted any fraud. First point, not convicted any நான் எந்த offense பண்ணல. செகண்ட் பாயிண்ட், நாட் கன்விக்டட் எனி ஃப்ராட். நான் எந்த fraudulent ஆக்டிவிட்டியும் நான் பண்ணல. Third one, all the details which I have given is correct. All the details are correct. Third point என்னது? All the அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஓகே, திருப்பி சொல்லி எதுக்கு டிக்ளரேஷன் கொடுக்கணும்? நாட் கன்விக்டட் எனி ஆஃபென்ஸ், நாட் கன்விக்டட் எனி ஃப்ராட், all the informations are correct. திருப்பி சொல்லு, not convicted any offense, not convicted any fraud, all the informations are correct. அப்படி டிக்ளரேஷன் யார் யாரெல்லாம் கொடுக்கணும்? Declaration by person who is engaged in the formation of company, declaration by person mentioned in the articles, declaration by subscribers, declaration by first. Have you understood? 4 + 2 6 பாயிண்ட் கிளியரா இருக்கீங்க. MOA AOA 4 டிக்ளரேஷன். Have you understood? நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஆபீஸ் வச்சிருப்பல, அந்த ஆபீஸோட அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். ஓகே, அப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா அட்ரஸ் ப்ரூஃப். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ரெஜிஸ்டர்ட் ஆபீஸோட அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீ கொடுக்கணும். அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். 7 பாயிண்ட்ஸ் கிளியர்? சொல்லுங்க 7 பாயிண்ட்ஸ்.
Declaration by person who is engaged in the formation. Address proof. Clear இருக்கீங்களா? அடுத்து ஒரு 3 பர்டிகுலர்ஸ் என்னது? அவன் நேம், அவன் எங்க பிறந்தான், எங்க வளர்ந்தான், அவன் கான்டாக்ட் நம்பர், இது மாதிரி அவனோட பர்சனல் டீடைல்ஸ் தான் பர்டிகுலர்ஸ் சொல்லுவோம். என்ன சொல்ல ஆக்சுவலா பர்டிகுலர். அந்த பர்டிகுலர்ஸ் 3 பேருக்கு வேணும். பர்டிகுலர்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ், பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸ், பர்டிகுலர்ஸ் ஆஃப் த பர்சன் மென்ஷன் இன் த ஆர்டிகல்ஸ். 3 பேர். அந்த டிக்ளரேஷன் கொடுத்தால 3 பேர். ஓகே, அது ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனில இருக்கவங்க கிடையாது. அது தவிர மிச்சம் 3 பேர். பர்டிகுலர்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ், பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸ், பர்டிகுலர்ஸ் ஆஃப் பர்சன் மென்ஷன் in the articles. Have you understood? திரும்ப சொல்ல particulars யார்ல கொடுக்கணும்? Particulars of subscribers, particulars of first directors, particulars of person mentioned in the last document வந்து consent letter. வாய்த்தோர இப்ப இன்ஸ்டெட் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் மேனேஜ் பண்ண போறாங்க. அப்ப இந்த டைரக்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க? ஒரு கன்சர்ன் லெட்டர் கொடுப்பாங்க. நான் இந்த கம்பெனியை மேனேஜ் பண்ண போறேன், இந்த பொறுப்பு எடுத்துக்கிறேன், ஐ எம் தி ரெஸ்பான்சிபிள் பர்சன் சொல்லிட்டு ஒரு கன்சர்ன் லெட்டர் கொடுப்பாங்க. அந்த கன்சர்ன் லெட்டரையும் நீ டாக்குமெண்டா எடுத்துக்கணும். கிளியரா இருக்கீங்களா? கன்சர்ன் லெட்டர். திருப்பி சொல்லு பார்க்கலாம். 10 ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் இன்னொரு சொல்லுவா, நான் சொல்லவா? கேக்குறியா? Memorandum of Association, Articles of Association, Declaration by the person who is engaged in the formation of company, Declaration by person mentioned in the articles, Declaration by subscribers, Declaration by first directors, Address proof, Particulars of subscribers, Particulars of first directors, Particulars of person mentioned in the articles, Consent letter. Clear இருக்கீங்களா? எதுக்காக declaration கொடுக்கிறோம்? Not convicted in any offense, not convicted in any fraud, all the informations are correct. Shall you all recall? படிக்க பார்க்கலாம். கன்சர்ன் லெட்டர் போதும். ஓகே, அது எதுக்காகனா டைரக்டா நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எழுதுக்கா கன்சர்ன் லெட்டர். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி படிச்சோம். ஓகே, அதே தான் நீங்க போட்டிருக்க. வார்த்தை மாறாம ஆர்டர் மாறாம தானே சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காம சொல்ல ட்ரை பண்ண. கிளியரா இருக்கீங்களா? 3 minutes டைம் படிங்க ஃபுல்லா. Completed. So first point என்ன படிச்சோம்? Filing of documents with registrar. திருப்பி சொல்ல. Second point என்னன்னு கேட்டா issue of certificate of incorporation. வாய்த்தோர issue of படிச்சாலே புரியும். The registrar will check all the documents. புரியுதுல?
check பண்ணுவாரா? check பண்ணி and if all the documents are correct, எல்லாமே கரெக்ட்டா இருந்தா what he will issue? சிம்பிளா தான இருக்கு. அதுவே the company will be deemed to be incorporated from that particular date. Any certificate of incorporation பண்றாங்களோ அன்னில the company is considered to be registered. Clear-ஆ இருக்கீங்களா? அப்ப சொல்லு பார்க்கலாம். The registrar will check all the documents and if all the documents are correct, he will issue certificate of incorporation. The company will be deemed to be incorporated from the particular date. Clear இருக்கீங்களா? திருப்பி சொல்லு. The registrar will check all the documents and if all the documents are correct, he will issue certificate of incorporation. The company is deemed to be incorporated from that particular. பார்க்காம சொல்லு. The registrar will check all the documents and if all the documents are correct, he will issue certificate of incorporation. The company is deemed to be incorporated from that particular date. Clear-ஆ இருக்கீங்களா? ரொம்ப சிம்பிளா இருக்கா? Clear-ஆ இருக்கீங்க? Issue of certificate of incorporation, will check all the documents. எல்லாமே கரெக்ட்டா இருந்தா certificate of incorporation issue பண்ணுவாரு and the company registered. அவ்வளவுதான், very simple. இது own words கூட போட்டுக்கோ. Actually இதுவே ஈஸியா தான் இருக்கும். Clear-ஆ இருக்கீங்களா? இன்னும் ஒரு வாட்டி சொல்லு. The registrar will check all the documents and if all the documents are correct, he will issue certificate of incorporation. The company is deemed to be incorporated. Clear-ஆ இருக்கீங்களா? அந்த certificate of incorporation என்ன அலாட் பண்ணுவாங்க? corporate identity number. அதுதான் அடுத்த பாயிண்ட். allotment of corporate identity number. So in COI என்னது? certificate of incorporation. COI என்னது? certificate of. அப்ப இன் சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் டிஸ்டிங்க்ட் ஒரு செப்பரேட்டான ஒரு ஐடென்டிட்டி நம்பர் வந்து will be allotted for the company. அந்த நம்பர் பேர் தான் என்னது? கார்ப்பரேட் ஐடென்டிட்டி நம்பர். அப்ப என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? இன் சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். சொல்லலோ எல்கேஜி ஸ்டூடெண்ட். இன் சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் a separate distinct number, identity number, separate distinct identity number or number ஏதோ ஒன்று will be allotted for the company called corporate identity number. திருப்பி சொல்ல. in certificate of incorporation a separate distinct identity number will be allotted for the company called corporate identity number. Issue of certificate of incorporation சொல்ல. The registrar will check all the documents and if all the documents are correct, he will issue certificate of incorporation. Third point another allotment of corporate identity number. எதுல allot பண்ணுவாங்க? certificate of incorporation. அப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணுவ? in certificate of incorporation a separate distinct identity number will be allotted for the company called corporate identity number. Have you understood? Have you understood? Clear-ஆ இருக்கீங்களா? fourth point என்னன்னா ஒண்ணுமே சிம்பிள் தான். நீங்க டாக்குமெண்ட்ஸ்ல ரெஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபைல் பண்ணீங்கல, அதோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்து ஹெட் ஆபீஸ்ல மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? a copy of all the documents. சொல்ல பார்க்கலாம். a copy of all which document which is filed with whom? A copy of all documents filed with the registrar must be maintained in the head office. Very simple. Okay? A copy of all the documents filed with the registrar must be maintained in the head office. A copy of all the documents filed with the registrar must be maintained in the head office. A copy of all the documents filed with the registrar must be. அப்ப இந்த மூணு பாயிண்ட் கடகடன்னு போயிடுச்சு. கரெக்டா இல்லையா? இந்த மூணு பாயிண்ட் பண்ணி திருப்பி சொல்றியா? இஷ்யூ ஆஃப் சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். The registrar will check all the documents and if all the documents are correct, he will issue certificate of incorporation. Third point another allotment of what? Corporate identity. என்னடா டாபிக் மாதிரி இருக்கீங்க? allotment of corporate identity எங்க அலாட் பண்ணுவாங்க?
in certificate of incorporation, a separate distinct identity number will be allotted for the company called corporate identity. Fourth point, maintenance of copies of document. A copy of all the documents filed with the registrar must be maintained in the இன்னும் ஒரே ஒரு ஸ்டைல் தான் இருக்கு, ஃபால்ஸ் ஆர் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன். அதோட இந்த கொஸ்டின் will get over. Have you understood? From the first, shall we tell once? From the first, now from promotion. சொல்லலாமா? Let us all try how much we are going having in your mind. Okay? Start பண்ண நான் already சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்களா இல்ல ஃபுல்லா சேர்ந்தே சொல்றீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? Promotion, formation, register. Promotion, promoter, the person who has an idea of starting a company is called promoter. He takes all necessary steps for registration under the act, name mentioned in the prospectus or annual return, who has control over the business, who advises the company to run, excluding professionals. Formation, basic requirement, private company, public company, 1% company, private company minimum 2, public company minimum 7, 1% company minimum 1. Registration, filing of documents with register, memorandum of association, articles of association, declaration by person who is engaged in the formation of company, declaration by person mentioned in the articles, declaration by subscribers, declaration by first directors, address proof, particulars of subscribers, particulars of first directors, particulars of person mentioned in the articles, consent letter, issue of certificate of incorporation. The registrar will check all the documents, and if all the documents are correct, he will issue certificate of incorporation. The company is deemed to be incorporated from that particular day. Allotment of corporate identity number. In certificate of incorporation, a separate distinct identity number will be allotted for the company called corporate identity number. Maintenance of copies of all documents. The copy of all documents filed with the registrar must be maintained in the head. இன்னும் ஒரே ஒரு ஸ்லைட். ஓகே, ரைட்டா, கொஞ்சம் கடிதான் அது. ஓகே, ஃபால்ஸ் ஆர் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, சிம்பிளா நான் சொல்லிடுறேன், பாயிண்ட்ஸ் அதான் சொல்ல போறேன், டக் டக்குன்னு முடிச்சிடும். ஷல் வி ஆல் ஸ்டார்ட்? ரெஸ்ட் வேணுமா 1 மினிட்டுக்கு? முடிச்சலாமா? அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சுட்டு பிரேக் போயிடலாம் நம்ம. ஓகே, ஷல் வி ஆல் ஸ்டார்ட்? Listen very carefully. False or incorrect information. ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கோம்னா அந்த தப்பை எப்ப கண்டுபிடிக்கிறாங்கன்னு இருக்கு. ஓகே, அதுல 2 பார்ட் இருக்கு. ஒன் இஸ் கால்ட் ப்ரீ இன்கார்பரேஷன். வாயத்தோட அதாவது இன்கார்பரேஷன் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஓகே, அதாவது காலேஜ்ல அட்மிஷன் போறதுக்கு முன்னாடி ப்ரீ இன்கார்பரேஷன். செகண்ட் என்னன்னு கேட்டா போஸ்ட் இன்கார்பரேஷன். செகண்ட் என்னதாச்சுன்னா அதாவது கார்பரேட் ஐடென்டிட்டி நம்பரா கொடுத்து அலாட் பண்ணி இன்கார்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்களா இல்ல அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறாங்களான்றத விஷயம். கிளியரா இருக்கீங்களா? அப்ப ஃபால்ஸ் ஆர் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ல 2 things you have. what are they? ப்ரீ இன்கார்பரேஷன், போஸ்ட் இன்கார்பரேட். திருப்பி சொல்ல, ப்ரீ இன்கார்பரேஷன், போஸ்ட். ப்ரீ இன்கார்பரேஷன் அப்ளிகேஷன் போடும்போதே தப்பு தெரிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணலாம்? ரிஜெக்டட். வாயத்தோட and you will be treated as under section 447. கிளியரா இருக்கீங்களா? அப்ப அதுபடி you will be treated as fraud. You will be treated as 477 இல்ல 447. 470 செக்ஷன் நம்பர்ஸ் தான் இருக்கு. 477 கிடையாது, 447. You will be treated as fraud. ஓகே, போஸ்ட் இன்கார்பரேஷன்ல பண்ணா மட்டும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, பாயிண்ட்ஸ் தான். ஓகே, உள்ள கண்டென்ட்லாம் கிடையாது, பாயிண்ட்ஸ் தான். சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லு, ஃபால்ஸ் ஆர் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன்.
Pre-incorporation rejected and treated as fraud. Post-incorporation அதுல சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம படிக்க போறோம். Shall we start? ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாம இருக்காது. ஓகே, சோ திருப்பி சொல்றேன். ஃபால்ஸ் ஆர் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ல டூ திங்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் pre-incorporation reject and liable to be fraud under section not necessary, you will be treated as fraud and மட்டும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். செக்ஷன் வந்து 447. போஸ்ட் இன்கார்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? உன்னை என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, மரியாதையை நீயே வைண்ட் அப் பண்ணிடு அப்படின்னு அவனுக்கு சொல்லிடுவாங்க. ஏன்னா இன்கார்பரேஷன் பண்ணி முடிச்சாச்சுல, அப்ப கம்பெனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப நீ வைண்ட் அப் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? செகண்ட் பாயிண்ட், நீ வைண்ட் அப் பண்ணலனா, நீ வைண்ட் அப் நான் பண்ண வைப்பேன் அப்படின்ற பாயிண்ட்ல அவன் லயபிலிட்டிய லிமிட்டட் தானே லயபிலிட்டி. எது வரைக்கும் லிமிட்டட்? வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் பிளஸ் கேரண்டீட் அமௌண்ட், அதை அன்லிமிட்டடா மாத்தி விட்டுருவான். அப்ப நீயே ஓடி போயிடுவல. எப்படி மூளை யூஸ் பண்ணிருக்கான் பாரு. அதான் செகண்ட் பாயிண்ட், அன்லிமிட்டட் லயபிலிட்டி. செகண்ட் பாயிண்ட் என்னது? வைண்டிங் அப் அன்லிமிட்டட் லயபிலிட்டி. கிளாஸ்ல நீ டார்ச்சர் பண்ற, கடுப்பேத்துற அப்படின்னா அப்ப உன்னை எப்படி ஓட வைப்போம்? நீயே ஓடி போயிடுன்னு ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்றேன். அப்ப அது பேர் என்னது? இல்ல, உன்னை ஓட வைக்கிறதுக்கு உன் மேல தேவையில்லாத பழியெல்லாம் போடுறேன், அதான் அன்லிமிட்டட் லயபிலிட்டி போட்டுட்டேன். அப்ப நீயே ஓடி போயிடுவல, அதனால லயபிலிட்டி அன்லிமிட்டடா மாத்துறேன். என்ன பண்ற? சேஞ்ச் த இன்சைட் மேனேஜ்மெண்ட். சேஞ்ச் த பக்கத்து இவன் கூட இருக்கனால நீ பேசுற, வா நீந்திரு, கம் திஸ் சைட், பாய்ஸ் கூட உட்காரு அப்படின்னு மாத்தி விட்டுறலாம். சேஞ்ச் த இன்சைட். உள்ள இருக்க எல்லாரையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளே புது டைரக்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். கிளியரா இருக்கீங்களா? அத சேஞ்ச் த இன்சைட் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வைண்டிங் அன்லிமிட்டட் லயபிலிட்டி. சேஞ்ச் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல இருந்து உன் பேரை தூக்கிடலாம்ல, அது மாதிரி கம்பெனிக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு. ஓகே, அந்த ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து உன் நேம் என்ன பண்ணிடுவாங்க? உன் கம்பெனி பேரை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதான் ரிமூவல் ஆஃப் நேம். சொல்ல பார்க்கலாம். எதுல இருந்து? இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். அதான் ரிமூவல் ஆஃப் நேம் இன் த ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் they will pass such other orders. சொன்ன பத்தியா, pass such other orders ஒரு क्वेश्चन முடியும்னு. they will pass such other orders. வேற ஏதாவது ஆர்டர்ஸ் போடுவாங்க. ஓகே, பெனால்டி, ஃபைன், இது இஷ்டத்துக்கு அவங்க என்ன போடுவாங்க. யார் போடுவாங்கன்னா ட்ரிபியூனல், அதுக்குன்னு ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க கம்பெனி டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு. அவங்க வந்து they will pass such other orders. கிளியரா இருக்கீங்களா? இது ஒரு டக்குனு முடிச்சிருவோமா இந்த क्वेश्चन? சொல்லு. ப்ரீ இன்கார்பரேஷன், போஸ்ட் இன்கார்பரேஷன். Pre-incorporation rejected. So, pre-incorporation rejected and liable as fraud. Post-incorporation திருப்பி சொல்லு. Winding up once more. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு கூட எனக்கு இப்படி இல்லடா, லாக் ஏடா இப்படி இதுக்குதாடா லா வேடா சொல்லு. திருப்பி ஒரு வாட்டி. வைண்டிங் அப் திருப்பி ஒரு வாட்டி. From the first. Okay. From ஒரே வாட்டி சொல்லிட்டு பிரேக் போயிடுது 10 வாட்டி சொல்லலாம். ஓகே, ஒரே ஒரு வாட்டி சொல்லு. ஒரே ஒரு வாட்டி. From the first, from promotion till pass such other orders. The very important question, incorporation of companies. உன்னால சொல்ல முடியுதான்னு செக் பண்ணலாம். Shall we all start? Yes, sir. நானும் கூட சேர்ந்து சொல்ல போறேன். Okay, shall we all start? Yes, sir. Start.
promotion, formation, registration. Promotion, promoter, the person who has an idea of starting a company is called promoter. He takes all necessary steps for registration under the act, name mentioned in the prospectus or annual return, who has control over the business, who advises the companies to run, excluding professionals. Formation, basic requirement, private company, public company, one-person company. Private company minimum 2, public company minimum 7, one-person company minimum 1. Registration, filing of documents with the registrar. Memorandum of association, articles of association, declaration by person who is engaged in the formation of company, declaration by person mentioned in the articles, declaration by subscribers, declaration by first directors, address proof, particulars of subscribers, particulars of first directors, particulars of person mentioned in the articles. Declaration எதுக்காக கொடுக்கணும்? Not convicted any offense, not convicted any fraud, all the informations are correct. Issue of certificate of incorporation. The registrar will check all the documents, and if all the documents are correct, he will issue certificate of incorporation. The company is deemed to be incorporated from that particular day. Allotment of corporate identity number. In certificate of incorporation, a separate distinct identity number will be allotted for the company called corporate identity number. Maintenance of copies of documents. A copy of all documents filed with the registrar must be maintained in the head office. False or incorrect information, pre-incorporation, post-incorporation, pre-incorporation rejected and liable to be fraud, post-incorporation, winding up, unlimited liability, change the inside management, removal of name in the register of companies, pass such other orders. எனக்கு ரெஸ்ட் வேணும் சார். Okay, fine. So ஒரு 40% of the chapter is over. Okay, incorporation of company மட்டும் சேர்த்து இன்னும் ஒரு 20% வந்து you will be having types of companies. அப்புறம் 10% மற்ற டாபிக்ஸ் தான். Memorandum of association, articles of association, doctrine of ultra vires, doctrine of indoor management, doctrine of constructive notice. அதோட chapter will come to an end. Clear இருக்கீங்களா? Before that